உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 9ஆம் திகதி 10ஆம் மாதம் 2025 குருவாசர யுத்தம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, விசுவாவசு வருடம் புரட்டாதி மாதம் 23ஆம் நாள். இன்று திருதியை திதி, பரணி நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று தேய்பிறை தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் உற்சாகம், ரிஷபம் போட்டி, மிதுனம் வெற்றி, கடகம் உயர்வு, சிம்மம் முயற்சி, கன்னி பணிவு, துலாம் சாதனை, விருச்சிகம் இன்பம், தனுசு யோகம், மகரம் சினம், கும்பம் தொல்லை, மீனம் பாசம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு, நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக கேள்விகள் இருப்பின் நிறைய கடிதம் வந்திருக்குது, இன்னும் எழுதி அனுப்புங்கோ. சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு உங்களுடைய சந்தேகங்களை எழுதி அனுப்பினால் தகுதியான சந்தேகங்கள், கேள்விகள், நல்ல கேள்விகளுக்கு எல்லாருக்கும் பிரயோசனப்படுற மாதிரி கேள்வியை கேளுங்கோ. அதற்குண்டான பதிலை நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு தரத்துக்கு காத்திருக்கேன். சரி, இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். எப்போ என்ன மந்திரம் சொல்லணும்? பெருமாளினுடைய வழிபாடு. உங்களுக்கு தெரியும், காக்கும் தெய்வம் பெருமாள். 3 தெய்வங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம். காத்தல், அழித்தல், படைத்தல். 3 பேர் இருக்கிறோம். படைக்கிற தெய்வம் எது? பிரம்மா. காக்கும் தெய்வம் எது? மகாவிஷ்ணு. அழிக்கும் தெய்வம் என்ற தீய எண்ணங்களை அழிக்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான். அப்போ காக்கும் கடவுள். நாங்கள் எங்களை பிறக்கிறதுக்கு காரணம் பிரம்மா. கடைசி சாகிற நேரம் சிவன் காரணம். நடுவில் இருக்கிற இந்த வாழ்நாள் பூரா எங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வம் நாராயணன், பெருமாள். அப்போ பெருமாளுக்கு பெருமாளை வழிபாடு செய்தால் நாங்கள் காப்பாற்றப்படுவோம். சரி, இப்போ என்னத்தை பார்க்க போகிறோம்னா, மருந்து சாப்பிடணும். எப்போ வேணும்னாலும் நமோ நாராயணாய என்று சொல்லி கொண்டு இருங்கோ. ஆபத்து வரும்போதெல்லாம் நாராயணா நாராயணான்னு சொல்லுங்கோ. அதனால தான் அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு பேர் வைக்க நாராயணன் கூப்பிடுவீங்க. பிள்ளைய நாராயணான்னு கூப்பிட்டீங்களே, பெருமாளினுடைய நாமத்தை சொன்ன பலன் திரும்ப திரும்ப நாராயணா நாராயணான்னு சொல்லுவோம். மருந்து சாப்பிடும் போது ஒரு மருந்து குடிப்பீங்க. ஒரு பெனடால் குடிக்கிறீங்க, வயிற்று வலிக்கு ஒரு மருந்து குடிக்கிறீங்க, சுகருக்கு ஒரு மருந்து குடிக்கிறீங்க, ப்ரெஷருக்கு ஒரு மருந்து குடிக்கிறீங்க. சுகருக்கு குடிக்கிற மருந்து 4 நாளைக்கு, ஒரு கிழமை குடிக்கிறது ஆயுள் பூரா குடிக்க போறீங்க. ப்ரெஷருக்கு குடிக்கிற மருந்து ஆயுள் பூரா இந்த மாதிரி எந்த மருந்து சாப்பிட்றதா இருந்தாலும் மருந்தை கையில் வச்சுக்கொண்டு ஓம் தன்வந்தரி பகவானே நமோ நமஹா, ஓம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மருந்து சாப்பிடக்குள்ள சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் தன்வந்தரி பகவானே நமோ நமஹா என்று சொல்லிவிட்டு மருந்தை வாயில் போட்டு தண்ணியை குடியுங்கோ. உங்களுக்கு சீக்கிரமாக சுகம் அடைவீர்கள். சரி, சாப்பிடும் போது சாதாரணமாக சாப்பாடு சாப்பிடு. இந்த நாங்கள் சாப்பிட்ற உணவை யார் தந்தது? தெய்வம் தந்தது. அந்த தானியங்கள், அந்த அரிசி, அந்த பருப்பு, அந்த கறி எல்லாம் தெய்வங்கள் தந்தது. சைவ சாப்பாடாக இருக்கணும். தெய்வங்கள் தந்தது. சாப்பிடக்கல ஓம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து என்று சொல்லிட்டு சாப்பிடுங்க. கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் செய்கின்றேன். அந்த உணவு சாப்பிடக்கூடிய வசதியை கடவுள்லாம் தந்திருக்க. கஷ்டப்பட்டு உழைச்சி அரிசி வாங்கி அந்த சாப்பாடை சாப்பிட்றோம்.
இந்த சாப்பிட வழி இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கக்குள்ள நல்ல சாப்பாடை தந்திருக்கார். உடனே கிருஷ்ணனை நினைத்து ஓம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லிட்டு சாப்பிடுங்க. படுக்கும்போது ராத்திரி தூங்க போகிறீங்க, தூங்கக்குள்ள ஓம் ஸ்ரீ ரங்கநாதனே ரங்கநாதாய நமோ நமஹா. ஸ்ரீரங்கநாதர் எப்படி இருப்பார்? ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் கையில் தலையை வச்சு ஆனந்த சயனத்தில் இருப்பார். நீங்கள் ராத்திரி படுக்கிற விடிய எழும்புவோமோ இல்லையோ தெரியாது, தூக்கத்தோடு மரணம் வந்தால் கூட வரலாம். கடைசியாக நீங்கள் சொன்ன சொல் ராத்திரி, இப்போ சொல்லுவீங்க நம்ம எங்களுக்கு சின்ன பிள்ளையிலே சொல்லுவோம் குட் நைட் சொல்லிவிட்டு படுக்கணும். குட் நைட் சொல்லிட்டா அதுக்கு பிறகு எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. குட் நைட் தான் கடைசியான வார்த்தை. அதுக்கு பிறகு காலையில் குட் மார்னிங் சொல்லித்தான் பேசணும்னு சின்ன பிள்ளைகள் எங்களுக்கு சொல்லித்தாரது. அது மாதிரி ஓம் ஸ்ரீ ரங்கநாதாய நமஹா என்று இறைவனை கும்பிட்டு படுக்க போயிட்டீங்கடா, பிறகு காலையில் எழும்பித்தான் நீங்கள் பேசணுமே தவிர உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய கடைசி வார்த்தை அதுவாக இருக்கும். படுப்பதற்கு முன், படுக்க போகும்போது எழுதி வச்சுக்கொள்ளுங்க ஸ்ரீ ரங்கநாதாய நமஹா. அப்படி இல்லாட்டி அனந்த பத்மநாபாய நமோ நமஹா. அனந்த பத்மநாபன்ன்றதும் படுத்திருக்கிற திருக்கோணம். அப்போ ஸ்ரீ ரங்கநாதாய நமோ நமஹா, இல்லாட்டி ஸ்ரீ அனந்த பத்மநாபாய நமோ நமஹா, இல்லை ரெண்டையும் சொல்லுங்க. படுக்கும் போது, திருமணம் நடக்கும் போது தாலி கட்டைக்குள்ளே சொல்கிறதுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது. ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமோ நமஹா திருமணத்தின் போது சொல்லலாம். பகைவர்களால் துன்பம் வரும் போது, உங்களுக்கு எதிரிகளினால் துன்பங்கள், பகைவனால் துன்பங்கள், எதிர்ப்புகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போது நல்ல மந்திரம் சுதர்சன சக்கரதாரியே நமோ நமஹா. சுதர்சன சக்கரதாரியே நமோ நமஹா. எங்களுடைய துன்பங்களை எல்லாம் வெட்டக்கூடிய ஆற்றல் சுதர்சன சக்கரத்துக்கு இருக்குது. விஷ்ணு முருகனுக்கு எப்படி கையில் வேல் இருக்கோ, மகாவிஷ்ணுவின் கையில் சுதர்சன சக்கரம். சுதர்சன சக்கரத்தை வச்சு தான் அவரங்களை எல்லாம் காப்பாற்றுறார். அதனால் பகைவர்களினால் எதிர்ப்புகள், துன்பங்கள் வரும்போது ஓம் சுதர்சன சக்கரதாரியே நமோ நமஹான்னு கும்பிட்டா அந்த சுதர்சன சக்கரம் எங்களுடைய துன்பங்களை இல்லாமல் ஆக்கிவிடும். கெட்ட கனவுகள் வரும்போது ராத்திரியில் தூங்கிடுவோம், திடீர்னு துடுக்கிட்டு எழும்புவோம். கனவு வந்துட்டு யாரோ சாகுற மாதிரி கனவு, யாரோ எங்களை கொள்ளுற மாதிரி கனவு, மேலே இருந்து கீழே விழுற மாதிரி கனவு, தண்ணியில் அடிச்சிட்டு போகிற மாதிரி கனவு, கள்ளன் வந்து எங்களை களவெடுத்துட்டு போகிற மாதிரி கனவு. இந்த மாதிரி கெட்ட கனவுகள் எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, வாகனத்தில் விபத்து நடக்கிற மாதிரி கனவு, இந்த மாதிரி எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது கனவாக வரும். கெட்ட சகுனம்னு பேர். கெட்ட கனவு வரும்போது ஓம் கோவிந்தாய நமோ நமஹா. திட்டுக்கிட்டு எழும்பிட்டீங்க, கிட்டு கத்தியால் குத்துறான்னு ஒன்று எழும்பிடுவீங்க. அப்படித்தான் கனவுல கிளைமேட் சீன்னு ஒன்று வரும், அந்த நேரம் மட்டும் எழும்பிடுவோம் நாங்கள். அப்போ எழுப்பினோன்னு என்ன சொல்லணும்? ஓம் கோவிந்தாய நமோ நமஹா. ஓம் கோவிந்தாய நமோ நமஹா. கோவிந்தாய். கெட்ட கனவு வந்தால் கோவிந்தனுடைய பேரை சொல்லிட்டு திரும்பி தூங்கினமா இருந்தால் அந்த கனவு தொடர்ந்து வராது. கெட்ட கனவு ஓம் கோவிந்தாய நமோ நமஹா. கஷ்டம் வரும்போது பலவிதமான காசு கஷ்டம் வரும், கடன் கஷ்டம் வரும், துன்பங்கள் வரும். கஷ்டம் வரும்போது ஓம் மதுசூதனாய நமஹா. எல்லாமே பெருமாளுடைய பேர். இதை குறிப்பிட்டு இதுக்காக இதை சொல்லணும் என்று நான் சொல்லித்தான். கஷ்டம் வரும்போது பலவிதமான கஷ்டம், மனசுக்கு கஷ்டமாக இருக்கு ஐயா, இன்றைக்கு ஏதோ மன கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கு ஏதோ எனக்கு திருப்தி இல்லாமல் இருக்குது, நிம்மதி இல்லாமல் இருக்கு, மனம் சோர்ந்து போய் இருக்கின்றது என்று சொல்லிக்குள்ள ஓம் மதுசூதனாய நமஹா. நெருப்பால் துன்பம் வரும்போது, நெருப்பு சுட்டுட்டுது கையில், உடனே என்ன சொல்லணும்? ஓம் மகாவிஷ்ணுவே நமோ நமஹா. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமோ நமஹா. நெருப்பு சுட்டால் உடனே மகாவிஷ்ணுவே நமோ நமஹான்னு சொல்லணும். நெருப்புனால் கஷ்டம் மாதிரி தண்ணீரினால் துன்பம், நீரினால் துன்பம் வரும்போது ஓம் வராகமூர்த்தையே நமோ நமஹா. நீரினால் துன்பம் வந்தால் ஓம் வராகமூர்த்தையே நமோ நமஹான்னு சொல்லணும். இறக்கும் தருவாயில் கடைசியாக சொல்ல, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று ஆழ்வார் படிக்கிற மாதிரி கடைசியாக இறக்கும் தருவாயில் பெருமாளை நமோ நாராயணாய நமோ நாராயணாய நமஹான்னு சொல்லிட்டு மட்டும் நாங்கள் செத்துட்டமாக இருந்தால்
என்ன பாவம் செய்திருந்தாலும் அத்தனை துன்பங்களிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். மரண தருவாயில் கடைசியாக எங்களோட வாயில் ஐயோன்றோம், அம்மான்றோம், அப்பான்றோம், கடவுளேன்றோம் இதெல்லாம் சொல்றதுக்கு பதிலாக ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை, நாராயணாய நமோ நமஹா என்ற மந்திரத்தை மட்டும் கடைசி வார்த்தையாக நாங்கள் சொல்லிவிட்டு இறந்தோமாக இருந்தால் எங்களுக்கு நேரடியாக மகாவிஷ்ணு மோட்சத்தை தருவார். இறக்கும் நேரம் இறக்கிற நேரம் அந்த மந்திரத்தை சொல்லணுமா இருந்தால் நீங்கள் அதுக்கு முன்னுக்கு எப்போ பார்த்தாலும் நமோ நாராயணாய நமோ நமஹா, ஓம் நமோ நாராயணாய நமோ நம இந்த மந்திரத்தை திரும்பி 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 சொண்டு மனசில் பதிய வச்சு, மூளையில் பதிய வச்சு, சிந்தனையில் பதிய வச்சு எப்பவும் சொல்ல நினைச்சு கொண்டே இருந்தீங்களாக இருந்தால் கடைசி காலத்தில் அந்த மந்திரம் ஒரு ஆழ்வார் படிக்கிறார். அப்போதைக்கு இப்போ மரண நேரம் சொல்கிறதுக்கு பதிலாக அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், இப்பயே நான் அந்த மந்திரத்தை சொல்லி வச்சு கொள்ளணும், அந்த நேரம் சொல்லாமல் போனேன். அதனால் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை எப்போ வேணும்னாலும் சொல்லிக்கொண்டே இருங்கோ. என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.